ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு ஃபிஷ் ரெசிபி தான். பீச் ஸ்டைலில் இந்த ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அது ஒரு மசாலா மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மசாலா ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். அந்த மசாலா நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிஷ் பண்ணும்போது அந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு பண்ணுவீங்களே, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா நம்ம போட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிவிட்டு வர நேரத்தில் அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியாக போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கொஞ்சம் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாகவே வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை வறுத்தெடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பட்டை 2, கிராம்பு 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் வேண்டாம். அப்புறம் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தோலோடே போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லியும் இந்த சில்லியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போடுங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நம்ம அதுக்குள்ளே மிக்சியில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லா மசாலாவும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மீன் நீங்கள் எந்த மீன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த மீன்லேயும் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணலாம். இது வஞ்சரை மீன் பாருங்கள். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன், எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அதுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணுங்கள். மசாலா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணுவீங்க. மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வறுத்து நீங்கள் பொடி பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனில் நம்ம போட்டுட்டோம்னா உங்களுக்கு வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். இப்போ இது பாருங்கள். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பொடி பண்ணி எடுத்துக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி இது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதனால் காரம் ரொம்ப இருக்காது. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை வேணால் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். எந்த மீன்லேயும் நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள். பீச் ஸ்டைலில் பீச்சில் உங்களுக்கு இந்த மசாலா யூஸ் பண்ணுன்னா உங்களுக்கு மேலே தூவி கொடுப்பாங்க பாருங்கள். இறாக்கும் இந்த மசாலா தூவி கொடுப்பாங்க பாருங்கள். எல்லா மீனும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணால் எப்பவும் நீங்கள் வீட்டில் எப்படி மீன் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான வித்தியாசமான டேஸ்ட்டில் சுவை நிறைந்த உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படிச்சு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஹோட்டலெலாம் வாங்கினீங்கன்னா செம்ம விலை கொடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். அதில் வீட்லேயும் பண்ணால் நல்லா சாப்பிட்லாம், நிறைய பேர் சாப்பிட்லாம். நமக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவேன்.